அந்த ஆளு பாவம் நல்ல மனுஷன், அவருக்கு என்னென்ன பிம்பம்லாம் கட்டமைப்பாங்க பாத்தீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் அப்பாங்கிற ஒரு மனுஷனை பத்தி சிறு வயதிலிருந்து நம்ம ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறோம். வீடுகள் அம்மாக்களுக்கு அது ரொம்ப எளிதா இருக்கு இல்லையா? முன்னாலாம் பூச்சாண்டியை சொல்லுவாங்க, இப்ப வேணான்ட்டு அப்பா வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணா அப்பா இது செய்யாத அப்பா திட்டுவார், இது செய்யாத அப்பா கோச்சுப்பார், இது செய்யாத அப்பா அடிப்பார். எல்லாரும் புக் எடுத்து வச்சு படிங்க அப்பா வந்துகிட்டு இருக்காரு, எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிருங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, எல்லா மாடியில இருந்து உட்கார்ந்து கீழே ஓடியாந்து படுத்துக்கங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. இது அப்பாவோட வண்டி சத்தம் கேட்டுச்சு, இது அப்பாவோட கார் சத்தம் கேட்டுச்சு, இது அப்பா செருப்பு கழட்டி போற சத்தம் போட்டுச்சு, அதுவும் அந்த மிருகம் தாழ்வான பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு அப்பாக்களை பற்றி தேவையில்லாமல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீர்கள். அப்பாக்கள் அப்படி கிடையவே கிடையாது. 7-8 பிள்ளை பெற்ற காலத்துல கூட ஒரு வேலை அப்பாக்கள் அப்படி இருந்திருக்கலாம், வேலையின் பொருட்டு அவர்களால் அப்படி பிள்ளைகளோட இணங்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளே அப்பாக்கள் தான் தூக்கி வச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால பிள்ளைகள் அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க. போய் மால்ல எல்லாம் இப்ப பாருங்க, இந்த கையில பொண்டாட்டி பேகு, இந்த பக்கம் பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுட்டு தட்டிக்கிட்டே இருக்கு, அது போட்டு போட்டு வந்து காட்டுது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க, நான் எதமா பார்ப்பேன்? பிள்ளைய பார்ப்பனா உன் பேகை பார்ப்பனா? ஆண் மாறிட்டான். எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு